சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் கோலா உருண்டை எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 kg மட்டன் கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பு, 5 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற கொத்துக்கறியில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். கடைசியாக பைண்டிங்காக 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருண்டை உருட்டுறதுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவி இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைங்களாக இது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைங்களை 4-5 போட்டுக்கலாம். இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கறியே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கோலா உருண்டையாக செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இந்த உருண்டையை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த உருண்டை உள்பக்கமும் நல்லா வேகும். இது மாதிரி பொன்னிறமாக வெந்து வந்ததும் எடுத்தால் சுவையான மட்டன் கோலா ரெடி.